ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மே 25. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு மார்னிங் செக்ஷனில் 220 பாயிண்ட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது. ஸோ உங்களுக்கு பாருங்களேன், மார்னிங் செக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த 24,000 லெவல் வந்து பிரேக் பண்ண முடியும். உங்களுக்கு அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 24,000 லெவலு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங் டைம்லேருந்து உங்களுக்கு க்ளோசிங் வரைக்குமே உங்களுக்கு அந்த 24,000 போய் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஆயிருக்கு. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்கில் வந்து அந்த 24,000 மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு மார்க்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கால் சைட் மூவ்மெண்டம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் பார்க்கலாம், இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகி ப்ளஸில் மூவ் ஆகலாம். உங்களுக்கு மார்க்கெட் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது. ஸோ அது பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சதுனால ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் சிஸ்டமில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்களா? இன்றைக்கி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேருந்தே 24,000 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்டு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 மினிட் கால்டன் சைடில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டு வந்து நமக்கு செல்லிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. உங்களுக்கு க்ளோசிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த கால் ஆப்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேயுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடுன்னு சேம் அதே தான். உங்களுக்கு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்தே செல்லிங்லேயே தான் இருந்தது. இன்றைக்கி 1 மினிட் படி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் போத் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதுலேயும் அதே தான், சேம் ஆஸ் இஸ். உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேருந்து க்ளோசிங் வரைக்குமே உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்டில் இருந்தது. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு க்ளோசிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆனது. இதுலேயுமே வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங்க்கு சொன்னோம் இல்லைங்களா, நம்மளோட சிஸ்டம் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அது பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக என்ட்ரி மார்க் வந்திருக்கு. 11:05க்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எக்ஸிட் வந்திருக்கு செல்லிங்க்கு. ஸோ அங்கே லோ பிரேக் பண்ண மாதிரி என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நமக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். எய்தர் ஆப்போசிட் சைடில் பையிங் சிக்னல் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தால் கூட நம்ம இந்த மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடுமே சேம் அதே தான். உங்களுக்கு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு எதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அதேமாதிரி செல்லிங் பாருங்களேன், நமக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 11:50க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 2:30க்கு வந்திருக்கு பாருங்கள் எக்ஸிட் மார்க் ஆப்போசிட் சைடில். ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தவங்கன்னா கூட நமக்கு அந்த மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் க்ளோசிங்கில். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை, ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனை வெரி கிளியராகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மார்னிங்லேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 80 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மொமெண்டம் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுண்டாக. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே என்ட்ரி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. இதுவுமே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஓகேங்களா? நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையும் கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, கால் சைடு இருக்கா, புட் சைடு ட்ரெண்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் டெமோ வாங்கி யூஸ் பண்ணுங்கிறீங்க நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.